நாளை அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இந்த நாளிலும் கூட முதலாவதான கர்மேல் ஜப ஊழியத்தின் ஆரம்ப நாளிலே முதலாவதாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா அந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தனை எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, நீர் அழைத்ததன் பேரில், நீர் முன்குறித்ததன் பேரில் தகப்பனே அப்போ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தகப்பனே நாங்கள் இந்த ஊழியத்தை அப்பா நாங்கள் துவக்கப்படியாக நிகழ்வை செய்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, காற்றின் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் நீரால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தகப்பனே நீர் அநேகரை நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி அநேகரை நீர் கொண்டு வர வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமல்ல. இந்த கூட்டத்திலே துவக்கம் முதல் முடிவு வரை பிரசனம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேலையில் கூட தகப்பனே நாங்கள் பாட இருக்கிற பாடல், கேட்கிறதுக்கான இந்த வார்த்தை, வாசிக்கிற வேறு பகுதி எல்லாவற்றிலும் உடைய பிரசனம் வழிநடத்த கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரை பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய தரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக வந்து கொண்டிருக்கிறவங்களை நீங்கள் கூட்டி சேருங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போட வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரை அப்படி செய்ய போகிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாளில் கூட நம்ம தொடர்ந்து பாடல்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இப்பொழுதும் சேலை அவர்கள் பாடல் பாடுவார்கள். தினேஷ் மற்றும் கிருஷ்ணகுமார் சிலாரண்ய அவர்கள் பாடல்களை பாடுவார்கள். உள்ள தேவனே வரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றிலே இவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பெரியவர் நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், Thank you.
காத்து நிற்கிறோம் ஆவி மாறி ஊற்றுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் அல்ல ஆவி மாறி ஊற்றுமே தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் நல்லவர் பல்லாவி மாறி ஊற்றுமே அல்லேலூயா பாடி மகிழ்வானை போற்றி தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை செய்யும்
தருவார். உன் வாழ்நாளால் எல்லாம் நன்மை தருவார். நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நாட்களெல்லாம் நன்மை தொடரும். நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. பெரிய காரியங்களை செய்வார். இது நிமித்தம் நாங்கள் மறைந்திருக்கிறோம் என்று சொன்னாலும்
அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம தொடர்ந்து பாட இருக்கிறோம். கர்த்தரை துதித்து இயேசு ராஜா முன்னே செல்கிறார் என்று சொல்லி நம் கர்த்தரை துதித்து நம்ம பாட போகிறோம். கர்மேல் பிரேயர் மினிஸ்ட்ரி என்ற இந்த ஊழியத்தை சென்னையில் பகுதியில் நாம செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடும்படியாக இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தராம் உடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை முன்னே வந்தாலோ, யோர்தானில் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை எதிர்த்தாலோ, பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தராம் உடனே.
இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆயிரம் மடங்கு கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000
பலிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலோ ஆயிரம் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். இனிதான நல்ல நாளும் வந்தது இன்பமான நல்ல நேரம் தந்தாரே. தாரே. இனிதான நல்ல நாளும் வந்ததே இன்பமான நல்ல நேரம் தந்தாரே. சின்னவன் ஆயிரம் சிறியவன் படைத்த ஜாதி ஆக்கும் கர்த்தர் இயேசுவல்லோ. சின்னவனாயிரும் சிறியவன் படைத்த ஜாதி ஆக்கும் கர்த்தர் இயேசுவல்லோ. ஆயிரமாக உயர்த்தும் தேவன், ஆயிரமாக உயர்த்தும் தேவன், அற்புதம் செய்வார் உந்தன் வாழ்வில், அற்புதம் செய்வார் உந்தன் வாழ்வில். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவரிடம் கைக்கொள்ளும் மக்கள் யாவருக்கும் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்வார். வேதம் கைக்கொள்ளும் மக்கள் யாவருக்கும் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்வாரே. இரக்கம் செய்து பரிசுத்தம் செய்து, இரக்கம் செய்து பரிசுத்தம் செய்து, அற்புதம் செய்வார் உந்தன் வாழ்வில், அற்புதம் செய்வார் உந்தன் வாழ்வில். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நாளில் கூட கர்மேல் பிரேயர் மினிஸ்ட்ரீஸ், கர்மேல் ஜெப ஊழியர்கள் பெருங்குடி சென்னையிலே நாம் கூடி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாளில் கூட கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணியைப் போல காத்து இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறவர்களாக எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்று சொல்லி கர்த்தரை துதித்து நாம் பாட இருக்கிறோம் இல்லையா? நம்ம வருடத்துல 4 மாதங்களை நாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். 5வது மாதத்துல 1ஆம் நாளிலும் கர்த்தர் நம்மை கொண்டு சேர்த்திருக்கிறார். கர்த்தரை துதித்து பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்மை சொல்லுவேன் என்று சொல்லி நம்ம பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீரே, பாடி நன்றி சொல்வேன். நானே பாடி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீரே, பாடி நன்றி சொல்வேன். நானே பாடி நன்றி சொல்வேன். தாழ்மையிலிருந்து தயாரித்தே
ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகப் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகப் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகப் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகப் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆயம் கொண்டு செல்லுவேன், பரலோகம் கொண்டு செல்லுவேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகப் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று புகழ்கிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று புகழ்கிறார்களே. பூமியிலே மன்னானா உன்னாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னானா உன்னாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆயம் கொண்டு செல்லுவேன், ஆயம் கொண்டு செல்லுவேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகப் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதை. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகப் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. அவரோடு செலவிடுகிற ஒரு நேரமும் நமக்கு வீணானதல்ல. நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிற காரணம் இது என்னவோ முடியுமோ, இது நன்மை தருமா தீமை தருமா, இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு தெரியாது. ஆனால் அவரோடு கூட நாம் செய்கிற ஒவ்வொன்றும் அது வீணானதே அல்ல. ஹல்லேலூயா. அதில் ஜெயம் தெரியலாம், தோல்வி தெரியலாம், உயர்வு தெரியலாம், தாழ்வு தெரியலாம். ஆனால் அவரோடு கூட செலவிடுகிற நேரம் அது வீணாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். நிறைய பேர் சொல்லிக்க ஜபம் அவ்வளோ பண்ணுனேன், அது ஒன்று என்ன ஆச்சு, இதுக்காக பண்ணுங்க ஜபம், ஆனால் இப்போ என்ன ஆச்சு. ஆனால் கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாள் வீணாகாது.
அதுதான் நம்ம நம்பிக்கை. ஹல்லேலூயா. என்ன வேணா நடக்கலாம், நம்ம கரெக்டா இருக்கிறதப்பா இது ஃபேனு நம்ப வேண்டாம், அது ஃபேன் தான். ஆனா எது நம்ம கண்ணுக்கு தெரியலையோ, எது நம்மளால நம்ப முடியலையோ அதை நம்புறது தான் நம்பிக்கை. என் ஜெபம் வீணா போயிடுச்சுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது என் ஜெபம் வீணா போகுதுன்னு நம்புறது தான் நம்பிக்கை. என்னுடைய உழைப்பெல்லாம் வீணா போச்சுது அப்படின்னு சூழ்நிலை சொல்லும்போது எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிற ஒரு தேவன் எனக்கு பதில் தருவார் என்று நம்புகிறது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு கூட நாம் சொல்லுவோம். கர்த்தருக்குள் நம் வாழ்வே ஒரு நாள் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் வாழ்வே ஒரு நாள் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதையுடன் கூடாரத்தை அணுகாது அணுகாது. பொல்லாப்பு நேராது நேராது நேராது. கர்த்தருக்குள் நம் வாழ்வே ஒரு நாள் வீணாகாது. கர்த்தருக்குள் என் வாழ்வே ஒரு நாள் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா. நான் ஒரு சர்ச்சில் 2008 இருந்து ஆராதமாக இருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு தடவை சவுதியிலலாம் வேலை கிடைச்சது. அப்போ கூட எனக்கு நமக்கு ஊழியருக்கு நம்ம கம்மிட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகிறதில்ல, ஊருக்கு போகிறதில்ல அப்படிலாம் இருந்தேன். ஆனால் என்னாச்சுன்னா திடீர்னு நிறைய பேர் வந்தாங்க. பணத்தினாலேயோ பொருளால் ஏதோ ஒரு விதத்தில் இனி அவங்க தூரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போலாம் நான் நினைப்பேன், இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சோமே ஆனால் தள்ளிட்டாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு காரணம் அங்கே நான் செஞ்சதான போயிருக்கு. இப்போ நான் நிற்கிறேன் எங்கே முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அங்கே நான் இருந்ததுனால அது கிடைச்சது. அவங்க ஒரு வேலை தரலாம், ஆனால் ஆண்டவருக்கு நம்ம செஞ்சோம்னா அது என்னைக்குனாலும் பதில் தரும். ஹல்லேலூயா. மனிதர்கள் கணக்கை மறந்து விட்டாலும் ஆண்டவருடைய கணக்கு எப்போதும் திறந்தே இருக்கும். அது எதற்காக செய்தாலும் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த கணக்கை அவர் க்ளோஸ் பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. அற்புதமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத ஒரு தேவன், செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட சொல்லுவோமாக நம் வாழ்வே ஒரு நாள் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் வாழ்வே ஒரு நாள் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. துவங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். துவங்கினவர் முடித்திடுவார்,
கண்ணீரும் துருத்தி என் அலைச்சல்கள் எண்ணி கண்ணீரும் துருத்தி வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே செருபாபேல் ராஜவம்சம் ஒரு நாள் தாவீது தேசங்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருந்தார். இன்னைக்கு செருபாபேல் தூக்கு நூலை பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ராஜா தூக்கு நூலை பிடிக்கிறார். அப்ப எவ்வளவு அர்த்தமா நிலைக்கு போயிருக்கு. ஆனா அது அர்த்தமா இல்லை. ஆண்டவர் அதை நேர்மையாய் பார்க்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் அண்ணனோட தலைமுறை விஷயம் பார்க்கிறார். இன்னைக்கு இந்த தலைமுறையில ஒரு அர்த்தமா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ற மாதிரி நம்ம கண்களுக்கு தெரியலாம். ஆனால் துவங்கினவர் கண்டிப்பாய் விதையை போட்டவர், ஊழியத்திற்கான ஆசையை போட்டவர். கண்ணீரும் துருத்தியில் அலைச்சல்கள் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் கஷ்டப்பட்டு செய்த மனிதர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அலைச்சல்களையும் எண்ணி இருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய கண்ணீர் நிறைந்ததான வார்த்தைகளை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் அலட்சியம் பண்ணினாலும் அந்த கண்ணீரை எல்லாம் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார்.
எபினேசர், எல்ரோய், ஒவ்வொரு தடைகளையும் அறிந்திருக்கிற தேவன், என் நினைவுகள் முதலாய் அறிந்திருக்கிற தேவன். நமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையுடைய கரத்தில் இருக்கிறபடினால் நம்பிக்கையோடு உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இன்னும் அதிகமாய் உமக்காய் ஓடுகிறோம். இன்னும் அதிகமாய் உண்மை நாங்கள் நம்புகிறோம். இந்த கரத்தில் தாழ்த்தி நேரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஆராதனை வேலைக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்றோம். ஷர்பேல் பிரேயர் மினிஸ்ட்ரீஸ் பெருமுடியிலே நாம் கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாவது வியாழக்கிழமையிலே நாம் கூடி கத்தரை ஆராதித்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட ஊழியத்தின் ஆரம்ப நாளாக இருக்கிறபடினாலே நம்மத்தில் இருக்கிற பிஷப் SST ராஜையா அவர்கள் கர்மேல் ஜெப ஊழியத்தை பற்றி சில குறிப்புகளை